இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தேவன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. தேவன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. சீயோனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தே. சீயோனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தே. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் மீண்டும் ஒரு நாளை குட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். லாசருவின் கல்லறை அண்டையிலே இயேசு நிற்கிறார். லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. லாசருவை அதிகமாக இயேசு நேசித்தார். அவருடைய 2 சகோதரியாகிய மார்த்தாள் மரியாளையும் ஆண்டவர் நேசித்தார். அவர்கள் பெத்தானியா கிராமத்தில் இருக்கும் பொழுது இயேசு அங்கு போகும் பொழுதெல்லாம் அங்கு தங்குவார், அவர்களோடு கூட நேரத்தை செலவிடுவார். அந்த வீட்டில் ஒரு பெரிய இழப்பு. அந்த சகோதரன் திடீரென்று வியாதிப்படுகிறான். இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், ஆனாலும் இயேசு அங்கு வரவில்லை. ஆனால் பின்பு மரித்து விடுகிறான். 4 நாள் கழித்து அங்கு வருகிறார். அழுகிறார்கள், இயேசுவே, நீர் இங்கிருந்தால் இவைகள் எங்களுக்கு சம்பவித்திருக்காது, என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், நீர் சுகமாக்கி இருப்பீர் சொல்லும் பொழுது இயேசு ஒன்றும் சொல்லவில்லை. அவன் உயிரோடு எழுந்திருப்பான். அவள் நம்பிக்கை இல்லை. அவனை வைத்த இடம் எங்கென்று போகும்போது கல்லறைக்கு போகிறார்கள். அந்த குகையில வைத்து கல்லை மூடி வைத்திருக்கிறார்கள். அங்கு போன உடனே இந்த சகோதரிய அழுகையை பார்த்து, இவரும் அன்பு நிறைந்த தேவன் அல்லவா, இவரும் அழுகிறார். நடந்தது என்ன? அந்த இடத்திலே தான் மார்த்தாளை பார்த்து இந்த கல்லை புரட்டி போடுங்கள் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், 4 நாள் ஆகிவிட்டது அடக்கம், இந்த சரீரம் இப்பொழுது அழுகியிருக்கும், நாரும். உண்மைதான், கல்லை எடுத்தவுடன் நாற்றம் தான் வந்திருக்கும். ஆனால் இயேசு சொல்றார், நாற்றத்தை பார்க்கவில்லை, அழுகி போன சூழ்நிலை பார்க்கவில்லை, இந்த பிள்ளையுடைய கண்ணீரை பார்க்கிறார். அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார். அந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் சொல்லி பார்த்து லாசருவை வெளியே வான்னு சொல்லுகிறார். லாசர் உயிரோடு வெளியே வருகிறான். அவருடைய சகோதரருடைய கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீராய் மாறி இருக்கும் அல்லவா? யோசித்து பாருங்க. நாற்றத்தையோ அங்க இருக்கிற சூழ்நிலையை அவர் பார்க்கவில்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். அந்த அன்பு இந்த உலகத்துல பார்க்க முடியுதா? ஒருவர் நினைக்கலாம், என்ன அன்புலாம் கிடையாது, காலெல்லாம் மாறிடுச்சு. இன்னும் அன்பாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழலில் அழுகி போன சரீரங்களுக்கு கூட மருத்துவம் பண்ணக்கூடிய கூட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆதரவு கொடுக்கக்கூடிய கூட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு வேண்டியவைகளை செய்யக்கூடிய கூட்டங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கு போனேன். அங்கு பராமரிக்கப்படுகிறவர் எல்லாம் தன் வாழ்க்கையின் கடைசி லாஸ்ட் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. இனி பிழைக்க மாட்டார்கள் சொன்னவர்களை தான் அங்கு கொண்டு சேர்ப்பார்கள். அது கேன்சர் வியாதியின் கொடிய அது உச்சக்கட்டம், எல்லா ஸ்டேஜும் அவ்வளவுதான் முடிஞ்சு, ஃபைனல் ஸ்டேஜிலும் எல்லாவற்றிலும் கைவிடப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. அது பார்க்கும் பொழுது அவருடைய ட்ரீட்மெண்ட்டை பார்க்கும்போது நானே ஆச்சரியப்பட்டு ஒரு சிஸ்டர்ட்ட நான் கேள்வி கேட்டேன். ஒரு வாலிபன், அவன் மிஞ்சி போனா ஒரு 21 வயது இருக்கும். அவனுடைய கன்னத்திலே அப்படி ஒரு பெரிய துவாரமே விழுந்துற அளவு அவனுக்கு அதிலே கட்டுப்பட்டு அது மூடி இருந்தாலும் அதை பிரிக்கும் பொழுது பக்கத்திலிருந்து பார்த்தேன். உள்ளிருந்து புழுக்கள் வருகிறது. அப்படியே ஏன், என்ன வியாதி, என்னதுனால? கேன்சர். இவன் பாக்க வாயில ஒதுக்கி வச்சு அந்த பாக்கு போட்டதுனால, அந்த பான் போட்டதுனால, போதைப் பொருளை வச்சதுனால அந்த இடம் ஃபுல்லா அரிச்சு கேன்சர் ஆகி அந்த இடம் ஃபுல்லா எல்லாமே அப்படி பெரிய ஹோலா விழுந்துருச்சு. அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவங்க கிளீன் பண்றாங்க. அந்த புழுலாம் வருது, அதுல அப்படியே எடுத்து போட்டு கிளீன் பண்ணி அப்படி மெதுவாக அவங்க சிரிச்சு கிளீன் பண்ற சிஸ்டருக்குள்ள எந்த ஒரு அருவருப்பு ஸ்மெல் அடிக்குது, அருவருப்பு எதுவுமே தெரியல. அவன் கழுத்துல ஒரு ஓட்டை போட்டு அதன் மூலமா டியூப் மூலமா தான் ஆகாரம் உள்ள போகுது. வாய் வழியா சாப்பிட முடியாது. அவன் உயிரோட தான் இருக்கான். கண்ணெல்லாம் முடிச்சு அவனால் பேசலாம் முடியுது ஓரளவு. அந்த சூழ்நிலை அப்படியே பார்க்கும் பொழுது என் உள்ளம் அப்படியே ஒரு மாதிரியா உடஞ்சிருச்சுது. நான் கேட்டேன், சிஸ்டர், எப்படி உங்களால இந்த மாதிரி செய்ய முடியுதுன்னா அவங்க ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சுட்டாங்க, ஏசு கிறிஸ்துவின் அன்பு. சந்தோஷமா செய்ய வச்சிருக்கீங்களா அப்படின்னாங்க. அவன் கிட்ட நின்னாலே அவ்வளவு ஸ்மெல் அடிக்குது. நான் யோசித்து பாருங்களேன், இயேசுவின் அன்பு நமக்குள்ள வரும் பொழுது சூழ்நிலையோ அருவருப்பான நிலைமையில அற்பமா இருக்கிற காரியங்களையோ அழுகி போனதையோ பார்க்காது, உதவி செய்ய வைக்கும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சில பெற்றோர் படுக்கையில் விழுந்தா கூட பிள்ளைகள் பார்க்க யோசிக்கிறாங்க.
2 நாள் அவங்களால முடியாம போயிட்டா கூட ஒரு நாள் பாக்குறாங்க, அடுத்த நாள் முறுமுறுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னெல்லாமோ வாய் வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இல்ல, கிறிஸ்துவின் அன்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஆதரவாக மட்டுமல்ல, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுக்கும். இன்னைக்கு நாம அந்த அன்பினால் நிரப்பப்படுவோம். இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு தேவை அதுதான். அது இல்லாதனால்தான் மன அழுத்தம், சோர்வு, டிப்ரெஷன் சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ்ங்கிறாங்க, இதெல்லாமோ பேரு சொல்றாங்க. இதை மாற்றணும்னா கிறிஸ்துவின் அன்பு ஒன்றே இன்னைக்கு தேவைப்படுது. கேட்கும் பொழுது நிரப்புவார். அந்த அன்பினால் நிரப்பப்படும் பொழுது நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா, உதவியா, மற்றவர்களை நேசித்து அவர்களுக்காக செய்ய வேண்டியதை செய்யக்கூடியவர்களாய் மாறிடுவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அன்பு நிறைந்தவர் அப்பா, தேவன் அன்பாகவே இருக்கிறான் வேதம் சொல்லுகிறதப்பா. பவுல் சொல்ல கிறிஸ்துவின் அன்பனை நெருக்கிய உயரம் சொன்னது போல அன்பு நிறைந்த தேவன், அதே போல நாங்களும் அன்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்க. உன்னை நேசிக்கிறது போல உன் அயலாரையும் நேசிச்ச வார்த்தையின்படி அப்பா, இந்த நாட்களிலும் கூட இப்படிப்பட்ட அன்போடு அப்பா சேவை செய்கிற பிள்ளைகளை நீர் எழுப்பி வச்சிருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஒவ்வொரு இடங்களிலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்து அப்படிப்பட்டவர்களை பேணுவதற்காக, காப்பாற்றுவதற்காக, உதவி செய்வதற்கான காரியங்களை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. அதோடு மட்டுமல்ல, தங்களை சரீரத்தை போதையினாலும் பான் பராக் போல மற்ற காரியங்களினாலும் குட்டிகளினாலும் கெடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளின் நினைவு கொடுங்கப்பா. அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து விட்டுவீங்க. அவங்க முடிவு பரிதாபமா இருக்கிறது. அந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாது. பொல்லாத வியாதிகள் அந்த சரீரத்தை பிடித்திருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால் சுகமாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. துதி கனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு நம்மை நேசிக்கிறது மட்டுமல்ல, நேசிப்பதினால நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையில அழுகி போன நிலைமையில நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் சரி, சரீரம் இருந்தாலும் அதை மாற்றுவார் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின்